போகும்போதே இன்னைக்கு தாத்தா வருவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தாத்தா வருவாரு. டிஷ்வாஷர் வேற என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்வாஷர் ஓடவே மாட்டேங்குது. திடீர்னு ஒர்க் ஆகல. ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்பதான் லீவ் விடுவாங்கன்னு ஆர்வமா இருந்தேன். இப்ப அதே ஃபீலிங் மறுபடியும் வருது. கிழமையா இருக்கு பிரண்டை இது அப்படியே நட்டு வச்சா வளரும் தானப்பா. ஊறுகாய், புதினா ஊறுகாய். சூப்பர். பாய், லவ் யூ. யாராவது வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம வீடு எப்பயுமே இது மாதிரி கேவலமா இருக்கும். நமக்கு புதினா ஊறுகாய் ரெடி. நல்ல டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நேத்து சண்டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்லா மட்டையாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் மேட்ச் வேற நடந்ததா, ஃபுல்லா மேட்ச் பார்த்துட்டு ஃபுல்லா ஃபன் பண்ணியாச்சு. அதோட எஃபெக்ட் இங்க கிச்சன் பக்கம் வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி. நீங்க பாருங்க, எல்லாம் பாத்திரம் கூட கழுவல நேத்து ஃபுல்லா. ஆமா, டிஷ்வாஷர் வேற என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்வாஷர் ஓடவே மாட்டேங்குது. திடீர்னு ஒர்க் ஆகல. ஆமா, டிஷ்வாஷர் பாருங்க, பாத்திரம் டிஷ்வாஷர்ல வச்சிருக்கேன், ஒர்க்கே ஆக மாட்டேது. என்ன பேபி அது எரர் காட்டிட்டே இருந்தது. E19 காட்டிட்டு இருந்தது, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சனா ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து E19 சொல்லிட்டு எரர் வந்து காட்டிட்டே இருக்கு. இதே மாதிரிதான் முன்னாடியுமே பிரச்சனை இருந்தது டிஷ்வாஷர்ல. அப்போ வந்து சர்வீஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, பவர் வந்து கம்மியா இருக்கும், ஸோ மேபி அதனால வந்து ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்மர் வந்துட்டாலே இதுதான் பிரச்சனை. நமக்கு வர சிங்கிள் பேஸ் தானே இது. சிங்கிள் பேஸ். ஆமா, ஸோ பவர் சரியா கிடைக்காததுனால இது வந்து ஒர்க் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்நேரம் நம்ம அதை எடுத்து டிஷ்வாஷர்ல வச்சிருந்தா பாதி ஏனமே குறைஞ்சிருக்கும். பெரிய பாத்திரம் மட்டும் தான் கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ சிங்க் ஃபுல்லா ஒரே பாத்திரம், டிஷ்வாஷர்லயும் பாத்திரம் கிடையாது. இதே எடுத்து கழுவணும்னு நினைக்கிறேன். டபுள் வேலை இப்போ உனக்கு. இப்ப இத வந்து மெயினா என்னன்னா, மாமா ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து மாமா வராரு. ஊர்ல இருந்து அப்பா வராரு. அதனாலதான் நான் காலையில சாப்பாடு போட்டேன். எங்க பாரு, காலையில வந்துருவாரு. ஒரு 10 மணிக்குள்ள வந்துருவாரு. சாப்பாடு வடிச்சுட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். தயிர் கொஞ்சமா தாளிச்சு, அதுக்கப்புறம் சம்மர் வந்துட்டாலே ஒரு தனியா தயிர் வந்து தாளிச்சு வச்சுன்னு சாப்பிட வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். நம்ம வெஜ்ஜி சமைச்சாலே தயிர் மோர் இருந்ததுன்னா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தயிர் தாளிச்சிட்டு நான் வந்து கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் பண்ணலான்னு பிளான் பண்ண பேபி. பச்சை கத்திரிக்காய் மேல இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்துல மறுபடியும் காய் பெருசாயிடுச்சு கத்திரிக்காய். அது வீணாதான் போவோம் அப்படியே விட்டா. அது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து அவரைக்காலாம் போட்டு சாம்பார் வைக்கலாம். ஏதாவது ஒரு இன்னைக்கு வெஜ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். அப்படியே இந்த பாத்திரம் ஃபுல்லா கழுவி வைக்கணும். எனக்கு பிடிக்காத வேலையே இந்த பாத்திரம் கழுவுறது தான். பாத்திரம் கழுவுனா அது எவ்வளவு நேரம் கழுவுறேன் ஒரு 1 hour 2 hour போயின்னே இருக்கும் டைமு. நைட்டு கொஞ்சம் இப்படி கிரிக்கெட் பார்த்துட்டே கழுவிருந்தோம்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷரும் போயிடுச்சு, பாத்திரமும் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து கழுவணும். எங்க அப்பா இது மாதிரிலாம் பார்த்தாருன்னா வச்சுக்க, இன்னும் இது அப்படின்ற மாதிரி திட்ட மாட்டாரு. அவரு திட்டலா கூட பரவாயில்ல, திட்டா விட்டுருவாரு. அவர் வந்து பாத்திரம் நம்ம இப்படி வச்சுக்கிறேன்னு போயிடுவாரு. யாராவது வீட்டுக்கு வரும்போதுதான் நம்ம வீடு எப்பயுமே இது மாதிரி கேவலமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நல்லாதான் இருக்கும். ஆமா, வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வந்து அப்போதான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பாத்திரம் விளக்கிடணும்னா சரி. நீ வந்து பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு, குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அவனுக்கு தோசை நீங்க செஞ்சிட, ஓகேவா? ஓகே. நான் பாத்திரம் வந்து கழுவிட்டு சமையல் வேலையும் பார்க்கணும். எனக்கு இதான் பிடிக்காத வேலை. நிறைய பேர் வந்து பாத்திரங்க சமைப்பாங்க, சமைக்கும் போது இங்க அப்பப்போ ஒரு பாத்திரத்துக்கு கழுவி வச்சிருவாங்க. அது வந்து நல்ல ஹேபிட் தான், சூப்பரா வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து தெரியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிங்க்ல கழுவுற பாத்திரம் யூஸ் பண்றது எல்லாமே அப்படியே சிங்க்லே இருக்கும். அதனாலதான் டிஷ்வாஷரே வாங்குது. மூஞ்சிக்கெல்லாம் டிஷ்வாஷர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நம்ம எப்படி வேலை செய்யறோமோ அதை பொறுத்துதான், நம்மளோட ஹேபிட்ஸை பொறுத்துதான் நம்ம என்ன பொருள் வாங்கணும், அது தேவை இருக்கா இல்லையான்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? பாருங்க இப்ப எவ்வளவு பாத்திரம் சேர்ந்து கழுவு, எல்லாத்தையும் கழுவு. சரி, நான் பாப்பா குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வேற மண்டே, ஸ்கூல் போகணும். எப்பதான் லீவ் விடுவாங்கன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்பதான் லீவ் விடுவாங்கன்னு ஆர்வமா இருந்தேன். இப்ப அதே ஃபீலிங் மறுபடியும் வருது. திங்கக்கிழமையா, ஆமா திங்கக்கிழமையா ஸ்கூலுக்கு வேற அனுப்பணுமே. இப்பதான் ஜஸ்விதா வந்து ப்ரீகேஜே படிக்கிறா. அதுக்குள்ளே எனக்கு ஸ்கூல் பயமா இருக்கு. ஜஸ்விதா குளிச்சுட்டு வந்துட்டாரு. சாப்பிடுனா அவளுக்கு வந்து தோசை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மாதிரி சுட்டு பால் ஊற்றி கொடுத்துருக்கேன்.
நிறைய பேர் சடனா ஆப்பம்னு சொன்னேன். ஒரு ஆப்பக்கல் வாங்கனால முடியாது அம்மா, தோசைக்கல்ல வந்து சுட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி இது மாதிரிதான் நாங்க செய்வோமே. ஆப்பத்துக்கு வந்து அது ஆப்பக்கல் இருக்கு, அது தனியா மாவு அரைச்சி செய்யணும் தானே அதுக்கான. தோசை மாவுலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோ, இது நல்லா இருக்கும். ஆப்பக்கல்ல வந்து அடியில அப்படியே குழியா மொத்தமா இருக்கும்ல, மேல மட்டும் தான் ஒரு மொன்னு இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மெலிசா செய்யறோமோ அந்த அளவுக்கு மொறு இருக்கும், அந்த பண்ணு மாதிரி இருக்கும். ஆமா, எனக்கு அதை விட இதுதான் பிடிக்கும். ஜெஷிதா சாப்பிட்ற ஆப்பத்தை பாருங்க. அவளுக்கு இன்னைக்கு வந்து தர்பூசணி பேக் பண்ணிடலாமா? சரி, விதை இல்லாத எடுத்து வைக்கணும். தர்பூசணி நம்ம கூட ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். ஓகே, இப்போ சாப்பிட்றலாமே. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி விதை எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க இந்த பாப்பாக்கு. ஓகே, இப்போ சம்மர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் ஐட்டமாக கொடுத்து அனுப்பலாம். நீர் சத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் விதை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த மாதிரி விதை, கண்ணுக்கு தெரிகிற விதை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இங்க பாரு, இந்த விதெல்லாம் முத்தவே இல்லை, ஆனா பழம் பழுத்துருச்சுன்னு விற்கிறாங்க. அவ்வளோதான், பாதி விதை முத்திடும், பாதி விதை முத்தல, அவ்வளோதான். அப்படியா? ஆமா, நம்ம மாடி தோட்டத்துல இருக்க தர்பூசணி எப்போ பழுக்குன்னு தெரியல, ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாவது எப்ப பெருசாவனே தெரியல. ஒரு நாள் போய் பார்த்தா நம்ம வளர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பெருசா. இன்னொரு நாள் பார்த்தா அப்படியே இருக்கும்போது டெய்லி போய் பார்க்க கூடாது சங்கீதா. டெய்லி 2 வேளை தண்ணி ஊத்தறேன், என்ன பண்றது? அப்புறம் கண்ணு அங்கதான் போயிட்டே இருக்கு பாக்க. ஜெஷிதா, தர்பூசணி உனக்கு ஓகேவா? வாட்டர் மிலனு ஓகே. சரி. ஹாய், நான் சோல் காமிட்டா. என்ன பண்றீங்க? நான் சாப்பிடுறேன். என்னம்மா சாப்பிடுறீங்க? நான் தோசை சாப்பிடுறேன். தோசை சாப்பிடுறியா? சரிம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா வந்து ரெடி ஆயிட்டாரு. எப்போ முடி வளரும் தெரியல ஜெஷிதாக்கு, கொண்ட போட. சம்மர் வேற வந்துச்சு, காதுகிட்டே முடி வந்துனே இருக்கு செங்காலுக்கு. ஹாய் பாஸ், இன்னைக்கு தாத்தா வர போறாரு. ஸ்கூலுக்கு தானே போற, அவனுக்கு தாத்தா வர போறாருன்னு. இப்போ என்ன அவனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போறாரு, இருந்தாலுமே அவருக்கு தாத்தா வர போறாருன்னு கரெக்டா சொல்லிட்டு போறாரு. ஸ்கூல் போயிட்டு வந்து தாத்தா கூட விளையாடலாண்ணா, நீ ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ள தாத்தா வந்துருவாரு. காலையில கிளம்பிட்டாரா சீக்கிரமா. ஜாலியா சொல்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தாத்தா வர போறாரு. ஜாலி. இல்லைன்னா பார்லர் போயிட்டு சலூன் போயிட்டு இந்த சைடு கட் பண்ணணும். இப்போதைக்கு முடி வளரும் போது கொண்டை போட்டு வளர்ந்த முடி மட்டும் சீவிடலாம், புரியுதா? சைடுல மட்டும் காது கிட்ட வரத மட்டும் வெட்டிக்கணும், டோப்பா மாதிரி. அது மாதிரி வெட்டினாதான் அசிங்கமா இருந்தது லாஸ்ட் டைம். எல்லாம் வேணாம் முடி வெட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் முடி நிறைய வளர்த்து அழகா பாப்பாக்கு கொண்டை போடுவோம். பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தேன், முடி நிறைய இருக்குதா அழகா இருக்கு. ஆமா, நம்ம நினைச்சிட்டோம் பாய் கட்டு தான் ஜெஸ்டாக்கு நல்லா இருக்குன்னு. ஆனா பாய் கட்டை விட அவளுக்கு வந்து முடி இருந்தாதான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. அதனால இந்த டைம் முடி வளர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே கட் பண்ணவே இல்லை, முடி வளரும் போதே கட் பண்ணல. சந்தன போட்டா ஜஸ்விதா ஹேர் ஆயில் அதுதான் தடவுறாரு போல ரொம்ப நாளமா. ஆமா, நானும் அதான் தடவை. முடி ஜெஸ்டாக்கு செம முடி வளருது பாருங்க. ஜஸ்விதா முடி ஆனால் ரொம்ப அடர்த்தியா டார்க்கா வளருது ஃப்ரெண்ட்ஸ். ரெடி. சந்தன பொட்டு, சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்கம்மா. எங்க அண்ணன் இந்த பாட்டு தான் அப்பப்போ பாடுவானே எங்க அம்மாவை பார்த்து. அப்படியா? சாந்து போட்டு சந்தனம் போட்டு நின்னுக்கிறாரு. வா, பாய் பாய் பாய். வெயிட்டா இருக்குமா? தூக்க மாட்டேன். தூக்குவியா? ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். போயிட்டா சீக்கிரமா. பாய், லவ் யூ. கிட்டவா? சரி சரி, பாய். ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு கொடுப்பாரு. அப்படியா? பாப்பா ஸ்கூல்ல விட்டு வரங்காட்டி இங்க பாரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், புதினா நேற்று வாங்கிட்டு வந்தது உரிச்சு இப்போ புதினாவை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? புதினா ஊறுகாய். சூப்பர். தயிர் சூப்பரா இருக்கும்ல. சாம்பார் வைக்க லேட் ஆகும் எப்படி இருந்தாலும். தயிர் தாளிச்சிட்டு சாதம் வடிச்சிட்டேன் நானு. தயிர் தாளிச்சிட்டு புதினா ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். சூப்பர்.
ஃப்ரெண்ட்ஸ் புதினா வந்து துவையல் பண்ணுவாங்க. துவையல்னா நம்ம பருப்புலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு உடனே சாப்பிடுறது, ஒரே நாள்லயே வந்து சாப்பிடுறது. ஊறுகான்றது வந்து 1 மாசம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவை, வெளியிலே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, நேற்று பிரியாணி செய்யறதுக்காக வாங்கி சொன்னேன், நிறைய வாங்கி வந்தாங்க. புதினா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுல வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். புதினா தான் நிறைய இருக்கணும். ஆனா நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நிறைய சாப்பிட மாட்டோம் இல்லையா? இது மாதிரி ஊறுகால அரைச்சி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆமா, இது கூட இன்னும் இஞ்சி எல்லாம் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கணும். எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த கீரை கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 கட்டு நம்ம புதினா போட்டோம்னா அதுல 1 கட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மட்டுமே வச்சு தனியாவே துவையல் பண்ணுவாங்க ஊறுகாய், அதுவுமே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த புதினா கூட சேர்த்து செய்யும் போது புதினா வாசனை வந்து அல்டிமேட்டா இருக்கும். அது வந்து நல்ல வாசனையா சூப்பரா இருக்குமா, அதனாலதான் வந்து எல்லாமே சேர்த்து. புதினா ஊறுகாய் செய்யறதுக்கு சூப்பரா புதினாவை கிளீன் பண்ணி வச்சுட்டேன். புதினா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து கிளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூண்டு 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி. இது இவ்வளவு பெரிய இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புளி வந்து அந்த நார்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நார்லாம் இல்லாம அப்படியே பிரிச்சு வெறும் சதை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், நான் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வானல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் வந்து அதிகமா ஃபர்ஸ்டே சேர்க்க தேவை, ஃபர்ஸ்ட் வதக்க தான் போறோம். அதனால கம்மியா எண்ணெய் சேர்த்து வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய், இதுல வந்து உளுந்து கடலை பருப்பு அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ஊறுகாய் மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். ஸோ அதனால பருப்புலாம் வந்து சேர்க்க தேவையில்ல. பிளைனா இது மாதிரி செஞ்சாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கெடாம இருக்கும். பருப்புலாம் சேர்த்தா சீக்கிரமா கெட்டுரும். ஆமா. காஞ்ச மிளகாய் லைட்டா வறுபட்ட உடனே இதுல இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் ஊறுகாயில சேர்த்து சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். புளியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே புளியும் போட்டு வதக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வதக்கலாம். ஆமா, புளி வந்து அதை உடச்சி விட்டு வதக்கினா அந்த சூட்டுலேயே புளி வெந்துடும். ஓகே. நம்ம புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. பச்சை புளியை டேரெக்டாக போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிடணும். இது 3மே நல்லா வேகிற அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, நல்ல வாசனையா வருது பாத்தியா? ஆமா, ரொம்ப வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துடலாம். புதினா, புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பார்க்க நிறைய இருக்க மாதிரி தானே இருக்கு, ஒரு வானல் நிறைய. ஆனால் வதக்கினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிடும், உள்ளே போயிடும். ஃபுல்லாக இதை நல்லா வதக்கணும். அந்த தண்ணிலாம் இருந்தது இல்லையா, அந்த தண்ணிலாம் இல்லாத கீரை வதங்குற மாதிரி வதக்கிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி மறுபடியும் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா வதக்குவோம். ஸோ அதனால இப்போ இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையா வர அளவுக்கு வதக்கணும். ஆமா, ஓரளவுக்கு வந்து வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கு. இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மற்ற ஊறுகாய் மாதிரி இது உப்பு நிறைய போடணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமா சேர்த்தா போதும். சுத்தமா வந்து நமக்கு தேவையான அளவு போட்டாலே போதும். கரெக்டான உப்பு போட்டாலே கரெக்டா இருக்கும். இது உப்புலாம் தூக்கலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான உப்பு போட்டு அப்படியே வதக்குவோம். காரம் இருக்கும், ஆனால் நல்லா இஞ்சி பூண்டும் காரம், அப்புறம் வந்து கார மிளகா வைக்கிறோம் இல்லையா, காஞ்ச மிளகா காரமா இருக்கும், நல்லா காரமா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க கீரைலாம் சூப்பரா வதங்கிடுச்சு. இப்பவே வந்து ஊறுகாய் வாசனை வந்துட்டு சங்கீதா, வீடு ஃபுல்லா வாசனை அடிக்குதுல்ல, புதினா வாசனை வீடு ஃபுல்லா வருது. இது ஃபுல்லா இப்ப ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப தயிர் தாளிச்சிக்கிறேன். தயிர் தாளிச்சுட்டேன். மொட்டை மாடியில கத்திரிக்காய் பறிச்சு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேற, புளிலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு வைப்போம்ல, அது வேற. நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தயிருக்கு சைடிஷா தொட்டு சாப்பிடுறது, கஞ்சிக்கு தயிர் தர சூப்பரா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி பண்ண போற. அப்ப வெறும் கத்திரிக்காய் மட்டும் தொக்கு மாதிரி. சரி, தயிர் தாளிக்க எண்ணெய் ஊத்திக்கிறேன். தயிருங்க பாருங்க, சூப்பரா வந்து தயிர் தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சிருக்கேன். தயிர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. செக்ஷனுக்கு ஒரு டைம் வந்து தயிர் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அதுல இருந்து தயிர் சாப்பிடல. 3வது சனிக்கிழமை தலையில் போட்ட அந்த தயிர் சாதம் அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டா.
அன்னைக்கு வந்து அவளுக்கு ஜுரம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தயிரே வீட்டுல சமைக்கவே இல்லை நானு. இப்போ சம்மர் வந்ததுனால மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அப்போ வந்து மழை நாள்ல சங்கீதா பால் வாங்கிட்டு வந்து நம்மளே வரமோர் ஊற்றி தயிர் செய்ய சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து கடையில வாங்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பிரியாணிக்கு ரைத்தா செஞ்சது வந்து பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்தது அப்படியே நீ தாளிச்சாச்சு. கருவேப்பிலை போடுறேன், காஞ்சி ஒன்றாவது விட என்ன தான் பத்திக்குன்னு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டுருவோம் தயிரில், அப்போதான் வந்து முறிக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன், அப்படியே கொட்டிடலாம். அவ்வளோதான், தயிர் தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கத்திரிக்காய் பச்சலாம். ஓகே, இன்னைக்கு வந்து சிம்பிளா ஆனா நல்ல டேஸ்டியான ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடலாம். தயிர் ஊத்துனா தயிர் தாளிச்சாச்சு கூட சாப்பிடுவேன். அவ்வளோ லாஸ்ட் டைம் கத்திரிக்காய் பறிக்கும் போது ஒரு சில கத்திரிக்காய்லாம் விட்டுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே முத்திடுச்சு. இப்போ அந்த கத்திரிக்காய்லாம் பறிச்சிடலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் தெரியவே இல்லை இருக்கிறது. அந்த சைடு இருக்கு பேபி. இது நான் வெட்டலையா? வெட்டும், அது எப்படி வெட்டாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசா தான் இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு 2 கத்திரிக்காய் இருக்கு. அந்த நீல கத்திரிக்காயும் பறிச்சிக்கலாம். சின்ன சின்னதுலேயே முத்தி போகுது. ஆனால் பறிச்சிரு முத்தி இருக்கும். கொஞ்சம் பிஞ்சு தான் போல. இல்லை சங்கீதா, முத்திட்டு பறிச்சிரு, அடுத்த ரவுண்டு வந்துடும். அப்புறம் இங்க ஒரு கத்திரிக்காய். இங்க 2 கத்திரிக்காய் இது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் பறிச்சிட்டேன். இதுல ரெண்டுமே பறிச்சிரு சங்கீதா. ரெண்டுமே பறிச்சிருவா. நல்லா பெருசாயிட்டு ரெண்டுமே. இல்ல இது இன்னும் நல்லா பெருசாகும்ல, இப்படி குண்டா. பரவாயில்ல, மேல இருக்கிற பிஞ்செல்லாம் பெருசாகட்டும் பாரு. ஆமா, நம்ம என்னன்னா நம்ம இன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சுக்கிட்டா மற்ற ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த ரவுண்ட்ல காய்க்கும். ஆமா, ஏன்னா அடுத்தது பிஞ்சு விட்டுருக்குல்ல நிறைய. அதெல்லாம் 2 பெருசா இருக்கு. ஆமா, இதுமே அடுத்த ரவுண்ட் இது 2 பெருசாகும். இந்த கத்திரிக்காய் பறிச்சலாம் நினைக்கிறேன். பிங்க் கத்திரிக்காய் கூட இருக்கு ஒரு. பறிச்சிரு, வெட்டு. சூப்பர் கத்திரிக்காய். கீழே ஒரு மிளகா, பச்சை மிளகா ஊந்துட்டு பாரு. அச்சச்சோ, இது பறிக்கும் போது பச்சை மிளகா கீழே ஊந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அங்க கத்திரிக்காய் இருக்கு. இன்னொரு பெண்டா இருக்கு. இங்க ஒரு பெண்டு கத்திரிக்காய் வந்ததே, பறிச்சாச்சா? அதான் இப்ப பறிச்சு பறிச்சது. ஓகே ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காய் பறிக்கிற நேரத்துல அப்பாவுமே வந்துட்டாரு. கீழே வந்து குரல விடுறாரு. போலாம். மாமா வந்து வெளியில வெயிட் பண்றாரு சரிங்களா, சீக்கிரமா பறிச்சுமா போலாம். தக்காளி பழுத்து இருக்குல்ல, 2 தக்காளி பழம் பழுத்துருக்கு, அதையுமே பறிச்சுக்கலாம். அங்க ஒரு செங்காய் இருக்கு பேபி. கீழே ஒண்ணு இருக்கா? அது இருக்கட்டும், அடுத்த தடவை பறிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி அறுவடை. போலாம். கேட்டு திறக்கலாமா? நீ வீட்டுல இருந்துட்டு நீ வந்து திறந்தா என்னமா? ரைட்டா போட்டு வச்சிரு. ஸ்கூலுக்கு போயிருக்காரு. போகும்போதே இன்னைக்கு தாத்தா வருவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தாத்தா வருவாரு சொல்லிட்டு போயிருக்காரு. வாங்க மாமா. இப்பதான் நான் தயிரை தெளிச்சிருக்கேன். மொட்டை மாடில இருந்து இப்பதான் காய் வெட்டின்னு வந்திருக்கேன் சமைக்கலாம் சொல்லிட்டு. அப்பா வந்துட்டாரு. எனக்கு தயிர் போட்டு சாப்பிடலாம். ஓகே ஓகே. சாப்பிட்டியா நீ? ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடியில இருந்து நான் காய் பறிச்சு பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு. சாம்பார் வைக்கிறதுக்கு அவரைக்காய் மாங்காய்லாம் எடுத்துருக்கேனே. வீட்டுல இருந்து முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க. முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் வச்சிடலாம். சூப்பர். அதுக்கப்புறம் பெரண்டை பறிச்சாரு சொன்ன அம்மாவை. இங்க பெரண்டை ஊறுகாய் செய்யறதுக்கு. ஆமா, பெரண்டை துவையல் சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லது கூட. அதனால பெரண்டை வந்து அம்மா பறிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பிஞ்சு பெரண்டவா? பெரண்டை ஊறுகாயும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். அந்த தோல்லாம் நான் எடுக்கணும்னா. சூப்பரா இருக்கு பிரண்டை. இது அப்படியே நட்டு வச்சா வளரும் தானப்பா. இது வந்து ஒரு கிளை எடுத்து மொட்டை மாடியில நட்டு வைக்கணும் ஒரு தொட்டியில, நல்லா வளரும். ஸோ அதான் பண்ண போறேன் நான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெரண்டை. எல்லாமே நுனி பெரண்டை தான் செய்யுது. சூப்பரா இருக்கு. பிஞ்சு செஞ்சாதான் நம்ம அரிக்கும். இது கையில முடிக்கும் போது கையில எண்ணெய் தடவிட்டு இது வந்து க்ளீன் பண்ணி. பெரண்டை சாப்பிட்டா பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கும், அதனால தான் பெரண்டை ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி விடாம மேக்ஸிமம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா சப்போஸ் அரையலனா தண்ணி விட்டுக்கலாம். ஆனா வதக்கும் போது தண்ணி இல்லாம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆமா, நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதே வானல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தி செய்யும்போது நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகேவா? எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயில டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்படியே வதக்கலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, சூப்பரா நமக்கு புதினா ஊறுகாய் ரெடி. நல்ல டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல வாசனையா இருக்கும், நல்ல டேஸ்ட் நிறைய இருக்கு. இந்த சைடிஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடலாம். கஞ்சிக்கு தொட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார், அதுக்கப்புறம் வெறும் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆமா, வெறும் ரைஸுக்கு அப்படியே தொக்கு மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். இதே நம்ம இட்லி தோசை இருந்தாலும் இந்த சட்னி இது கொஞ்சமா சைடில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க. அவ்வளோதான். இது மாதிரி யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இப்படிதான், எங்க அம்மா வந்து இது மாதிரி தான் செய்வாங்க. இதே மாதிரி தான் நானுமே செய்வேன். நல்ல டேஸ்டா இருக்கு இது மாதிரி செஞ்சா. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இதை உரமா வச்சுட்டேன், சாப்பிடலாமா? பசி எடுக்குது. கத்திரிக்காய் எல்லாம் அப்புறம் செஞ்சுக்க. இல்லன்னா கத்திரிக்காயை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சாம்பார்ல போட்டு வச்சிட வேண்டியதான். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிட வேண்டியதான். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ரொட்டீன் vlog முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.